பிரெக்னன்ட் லேடிஸ் எப்பயாவது ஒரு தடவையாவது அந்த பேக் பெயின்றது வராம இருக்காது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரிலாக்ஸ்ன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது என்ன பண்ணும்னா கர்ப்ப காலத்துல இடுப்பெலும்பை லூஸ் பண்ணி இடுப்பெலும்பை கொஞ்சம் நெகிழ வச்சு நார்மல் டெலிவரி ஆறதுக்கு தான் அந்த ஹார்மோன் சுரக்கும். ஆனா அதுக்கு இடுப்பெலும்பு மத்த எலும்புன்னு வித்தியாசம் தெரியாது. அதனால என்ன பண்ணும்னா தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா எலும்பையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிடும். அது நெகிழ வச்சிரும். அப்போ அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கர்ப்ப காலத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தா கூட நிறைய பேருக்கு சிவியர் பேக் பெயின் வந்துடும். இதை தவிர நம்ம கர்ப்ப காலத்துல வெயிட் ஏறிடுறோம். அதோட பாத்தீங்கன்னா எலும்பே பாத்தீங்கன்னா பின் பேக் போனே இப்படி வளைஞ்சிரும். வயிறு முன்னாடி வரும்போது அது லம்பார் லார்டோசிஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பல காரணங்களால இந்த பேக் பெயின் வருது. நார்மலா வரக்கூடிய பேக் பெயினுக்கு நம்ம ஒரு நல்ல சூடா ஒத்தரம் கொடுக்கறது, இல்லைன்னா ஐஸ் கட்டி வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடலாம். கால்சியம் நீங்க எடுக்கலாம்னா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கால்சியம் எடுத்துக்கலாம். பட் ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இதோட சேர்ந்து சிவியரா இருக்கு, நடக்க முடியல, டர்ன் பண்ண முடியல, ப்ளீடிங் ஆகுது, இல்ல பாப்பா மூமெண்ட்ஸ் அப்படி ஏதாவது இருந்தா இமீடியட்டா போய் டாக்டரை பார்த்துடுங்க. Otherwise, back pain is very, very common in pregnancy.